இயற்கையாக டெலிவரி அப்படிங்கிறது வந்து அமையாதா, வயவி கோயிங் இன் ஃபார் ஸோ மச் ஆஃப் சர்ஜிக்கல் டெலிவரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே பண்ணாமல் இப்போ சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் நிறைய விமன் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்க் ஜாப்லேயே இருக்கிறப்ப வந்து ஒன்றுமே கிடையாது, காலையில் நைட்டு வரைக்கும் உட்கார்ந்தே இருக்கிறாங்க. ஈவன் ப்ரெக்னென்சியில் அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து டெலிவரியில் காம்ப்ளிகேட் ஆகிடும். எத்தனை பெண்களுக்கு 2வது டெலிவரி நம்ம நார்மல் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சு போய் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் நிறைய இடத்துல டாக்டர்ஸுமே அதை விரும்புறது கிடையாது. பிகாஸ் முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும், தட் இஸ் ப்ரீவியஸ் சர்ஜரி பண்ணதுக்கும் 2வது டெலிவரி பிரசவத்துக்கும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே கேப் இருந்ததுன்னா இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஸ்கேனே பண்ணாதீங்க, என் குழந்தை எப்படியா இருந்தாலும் நான் பிரசவிச்சுக்கிறேன், என்னோட குழந்தை இப்படி தான் எனக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா ஐ எம் அக்செப்டிங் இட். இப்படியே ஊனமுள்ள குழந்தைய நான் பெற்றுக்கிட்டாலும் பெற்றுப்பேனே தவிர நான் ஒரு ஸ்கேன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இன்னும் அந்த சிடி ஸ்கேனோ அல்லது வந்து நீங்கள் சம் டிவைஸ் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க, அது இன்னும் அது ஒரு மித்தாவே இருக்குது. இது வந்து நிறைய ரேடியேஷன் வரும் அப்படின்னா அது என்ன காரணம்? எக்ஸ்ரே வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ் திங். குழந்தை உறுப்புகள் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து ஊனமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அபார்ஷன் ரிஸ்க்கும் உண்டு. ஹவுஸில் வீட்டிலே வந்து ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் என்னோட பாட்டிமா இருந்தது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்க மட்டும் வச்சுட்டு நேச்சுரல் பர்த்திங்க்கு அப்ளை பண்ணி வீட்டிலே பார்க்குறதுங்கிறது தலை வந்துடும், ஷோல்டர் வராது. ஏன்னா இந்த போர்ஷன் ப்ராடர் நம்மளுக்கு டாக்டர்ஸாலேயே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப திணற சிச்சுவேஷன் அது. ஸோ அதை மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ப்ளீடிங் ஓவராக போயிட்டே இருக்குன்னா அந்நேரம் அது லைஃபாக டெத்தாக சிச்சுவேஷனில் தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி விஷயத்தில் முதல்ல செக்ஷன் நடந்த பின்னால் நார்மல் வஜினல் டெலிவரி வந்து எவ்வளோ தூரம் பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் பேச போகிறோம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறத பேச போகிறோம். ரெண்டாவது முக்கியமாக நேச்சுரல் பர்த்திங் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக பேசப்படுது. நிறைய யூடியூப்பில் வீடியோஸ், நிறைய ஃபோரம்ஸில் பேசுகிறாங்க எப்படி இதை பண்ணணும் அண்ட் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி. பேசிக்காக நேச்சுரல் பர்த்திங் அப்படிங்கிறது வந்து மெடிகேஷன்ஸ் இல்லாமல் இது பண்ணுறது தான் வந்து நேச்சுரல் பர்த்திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ப்ராப்பர் கைடன்ஸோட, ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸோட பண்ணுறது தான் வந்து நேச்சுரல் பர்த்திங். ஸோ அதுக்கான விஷயங்களை ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா டாக்டர் கவிதா அவர்களோட தான் வந்து பேச போகிறோம். ஹலோ மேடம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை பற்றி பேசலாம் மேடம். அதாவது செக்ஷனுக்கு அப்புறம் கூடிய நார்மல் வஜினல் டெலிவரி. ஸோ செக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கப்போ வந்து நிறைய பேர் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்த பின்னால் இன்னமும் நம்ம செக்ஷன் அப்படிங்கிறத ஒரு மாதிரி பார்க்குறது கொஞ்சம் இருக்குது. நார்மல் டெலிவரி தாண்டி செக்ஷன் அப்படிங்கிறத. ஸோ செக்ஷனுக்கு அப்புறம் நார்மல் வஜினல் டெலிவரி அப்படிங்கிறது ரேஷியோ என்னவா இருக்குது இப்போதைக்கு? ஆக்சுவலி வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷன்னா செகண்ட் செக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடியது வந்து ஒரு 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம பண்ணலாம். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 60 to 70% பெண்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு நார்மல் வெஜைனல் டெலிவரியை நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அது. 60 to 70% இன் இந்தியா அண்ட் 80 to 90% வெளிநாடுகளில். ஸோ இது வந்து ஆனால் பெருசாக நம்ம ட்ரை பண்ணுறது கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் 1% ரிஸ்க் அதில். ஸோ ப்ரீவியஸ் வந்து தையல் எப்படி போட்டிருக்காங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் கேர் நிறையா கொடுக்கணும். பேக்குன்னு விட்டால் நம்ம யார் வேணால் டெலிவர் பண்ணலாம். ஒரு நர்ஸ் கிட்ட நம்ம பேஷண்ட்டை விட்டுட்டு போக முடியாது. ஸோ டாக்டர்ஸோட கேர் அண்ட் கவனிப்பு வந்து ரொம்ப கூடுதலாக தேவைப்படும். வென் வி கோ allow a women for VBAC. இந்தியாவில் வந்து எவ்வளோ பேரை நம்மளுக்கு அந்த எவ்வளோ பேருக்கு நம்ம VBAC ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் வெரி லெஸ். பட் கொடுத்தா அதோட சக்ஸஸும் ஜாஸ்தி தான். பட் வி ஹாவ் டு ட்ரை அண்ட் டூ இட். ஓகே. இப்போ நார்மலாக செக்ஷனுக்கு அப்புறம் VBAC வர்றதுக்கான விஷயங்களில் எவ்வளோ தூரம் வந்து மக்கள் ஆர்வமாக இருக்காங்க, வரக்கூடிய உங்கள் கிளைண்ட்ஸ் எவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்காங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களா? இப்போ ஒரு 10 இயர்ஸாகவே வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 2008 and 2009 வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்த டெலிவரிகள்லேயே வந்து ஒரு 2 lakh செக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் 18-19 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அது டபுள் இல்லை ட்ரிபிள் த அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது செக்ஷன் ரேட்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது, ப்ரைவேட்லேயுமே வந்து சிமிலர் இன்க்ரீஸை வந்து நம்ம பார்க்குறோம். இது ஏன் இவ்வளோ செக்ஷன் டெலிவரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது? பெண்களால் வந்து ஒரு தானாக பிரசவிப்பது, இயற்கையாக ஒரு டெலிவரி அப்படிங்கிறது வந்து அமையாதா, வயவி
கோயிங் இன் ஃபார் ஸோ மச் ஆஃப் சர்ஜிக்கல் டெலிவரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேபி நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் ஹவ் கம் டவுன், எக்ஸசைசிங் ஹேபிட்டுங்கிறது பெண்களுக்கு இல்லாமே போயிடுச்சு. ஆர் மேபி நம்மளோட டயட் பேட்டர்ன், we are getting into lot of லைக் சுகர், பிபி அந்த மாதிரி வந்து டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஆயிடுச்சு. மேபி இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ C-section நடக்கிறப்போ இதை வந்து திரும்ப 2வது பிரசவம் அப்படிங்கிறப்போ அது ஒரு நார்மல் டெலிவரியாக மீன் யூ கேன் ஆப்ட் ஃபார் நார்மல் டெலிவரிங்கிறதே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்த்தோன்னா. எத்தனை பெண்களுக்கு 2வது டெலிவரி நம்ம நார்மல் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சு போய் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் நிறைய இடத்துல டாக்டர்ஸுமே அதை விரும்புறது கிடையாது. பிகாஸ் அவங்களோட அவைலபிலிட்டிங்கிறது அங்கே தேவைப்படும். ஸோ ஒரு ஈஸியாக நம்ம வந்து ஒரு விபேக் அப்படிங்கிறது யார் வேணால் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு விட முடியாது. ஓகே. ஸோ இதனாலேயே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கெட்டிங் லெஸ்ஸர் இன் இந்தியா. ஓகே. இப்போ C-section கம்பல்சரி மீன் அந்த அளவுக்கு போகிறதுக்கான காரணம் ஏஜ் ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்கலாம். லேட்டராக ப்ரெக்னன்சி ஆகிறது வந்து எஸ், ஏஜ் ஃபேக்டர் காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதே வந்து ஆஃப்டர் 25-26 இயர்ஸில் தான் கல்யாணம் ஆகுது. அண்ட் ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கிறது வந்து 30 வயசில் அமையுது. அண்ட் இந்த 20 to 30 வயசில் வந்து பெருசாக பெண்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடையும் இருக்கிறது கிடையாது. 20 to 30 வந்து அவங்களோட படிப்பில் முக்கால்வாசி கவனம் இருக்குது. அண்ட் செகண்ட் தென் கெரியர் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன் ஜென்ரல் நாட் ஜஸ்ட் ஃபார் விமன், ஃபார் மென் ஆல்சோ பெருசாக கிடைக்கிறது இல்லை. அந்த 20 to 30 இஸ் அ ப்ரைம் ஏஜ். ஸோ இது இல்லாதப்போ ஆப்வியஸ்லி ஒரு ஒபிசிட்டி, உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அது ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி வர்றது டெஃபினெட்லி அவங்களோட பிரசவத்தையும் கண்டிப்பாக பாதிக்கும். ஓகே. இப்போ மேம் இப்போ ஃபர்ஸ்ட் பிரசவம் வந்து C-section வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் விபேக் வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே மீன் கேரிங்காக இருக்கும்போதே பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து விபேக்கை அக்செப்ட் பண்ணி அலோவ் பண்ணுற கைனகாலஜிஸ்ட் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக யார் அந்த டாக்டர் அலோவ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்கள அணுகணும். செகண்ட் வந்து அவங்க உடம்பை வந்து முதல்லேருந்தே தயார்படுத்த ஆரம்பிக்கணும். லைக் டூ மச் ஆஃப் வெயிட் கெயின் இருக்கக்கூடாது, கரெக்டான டயட்டை எடுக்கணும். அண்ட் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணி அந்த இடுப்பு எலும்புகளை தசைகளை விரிவுபடுத்த வைக்கிறோம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம தான் அந்த குழந்தைக்கு வெளியில் வர அந்த பாதையை உருவாக்கி கொடுக்கணுமே தவிர அது தானாலாம் வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்டென்ஷனோட ஒரு ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸுங்கிறது முதல்லேருந்தே ஃபாலோ பண்ணி வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் பார்த்துக்கிட்டாலே ஐ திங்க் ஈஸியான டெலிவரி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் தட் இஸ் ப்ரீவியஸ் சர்ஜரி பண்ணதுக்கும் 2வது டெலிவரி பிரசவத்துக்கும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே கேப் இருந்ததுன்னா இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஓகே. கண்டிப்பாக 2 இயர்ஸ் கேப் இருக்கணும். கண்டிப்பாக. ஓகே. இப்போ நமக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி இப்போ ஃபேமிலி கைனகாலஜிஸ்ட்லாம் கூட இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் அவங்கக்கிட்ட பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு ட்ராவல் அப்போ திடீர்னு ஒரு பெயின் வந்துருச்சு இல்லை பனி கூட உடஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அவங்க ஆப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து திடீர்னு விபேக் போகிறது அப்படிங்கிறது சாத்தியமாக? ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க கண்டிஷன் தெரியும். அப்படிங்கப்போ அங்கே போய் பண்ணுறதுங்கிறது சாத்தியமாக இருக்குமா? அதுதான் எல்லா டாக்டர்ஸும் அதை சப்போர்ட் பண்ணுறதில்ல. அந்த டாக்டர்ஸை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட டாக்டர் கிளினிக் நடத்தலாம், தனிப்பட்ட டாக்டர் நர்சிங் ஹோம் வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ 24/7 அந்த டாக்டரால் அவைலபிலிட்டி கொடுக்கவும் முடியாது. ஸோ அந்த 24/7 அவைலபிலிட்டி யாரால் கொடுக்க முடியுதோ அவங்க வந்து இந்த மாதிரி விபேக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ விபேக்ஸ் வரதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? நிறைய பேர் நினைக்கிறேன் ஓகே C-section இவ்வளவு ஹார்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து நான் விபேக் வரணுமா, சிசேரியன் கூட ஓகே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி சிசேரியன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் ஸ்டில் இவ்வளோ நினைக்கலாம். ஏன் வந்து இது வரலாம் பெட்டர்? நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 2வது அப்படியே பண்ணிட்டு போகிறேன்னு நினைக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. பட் 50% ஒரு மோர் தென் 50% ஆஃப் விமன் எப்படி நினைக்கிறாங்கன்னா என்னால் ஏன் இதை பண்ண முடியல, am I defective, ஒரு விமனாக இருந்தால் ஒரு பிரசவங்கிறது ஈஸியாக அமையணும்ல, am I not capable of doing? சம்டைம்ஸ் அதை வந்து ஒரு ஹேண்டிகேப்டாக கூட எடுத்துக்கிறாங்க. there are so many women ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளேயே போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு C-sectionக்கு அப்புறம் வந்து என்னால் ஏன் இது பண்ண முடியல, என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நார்மல் டெலிவரி ஆச்சு, why I was not able to do this அப்படிங்கிறது ஒரு அவங்களே தாழ்த்திக்கிறாங்க சம்டைம்ஸ். ஸோ இதுவும் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக செகண்ட் டைம் வந்து நீங்கள் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுங்கள், யூ கேன், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஓகே.
இப்போ முன்னாடிலாம் வந்து நிறைய பேர் திருமணமாகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சொல்லுவாங்க சி செக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ரெக்கவரி ரொம்ப டைம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போவும் இன்னும் அந்த கேள்விகள் அந்த டவுட்ஸ் அந்த ஆன்சைட்டிலாம் இருக்க தான் செய்வாங்க. இப்போ மெடிக்கலி வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு சி செக்ஷன்னா ஒரு நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். 6 நாள் இருந்து அந்த தையெல்லாம் பிரித்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே அனுப்புவாங்க. பட் இப்போ டாக்டர்ஸும் மெடிக்கல் டெக்னாலஜியுமே வந்து இன்க்ரீஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ 3 டேஸில் வி ஆர் சென்டிங் தெம் ஹோம். ஸோ 3 டேஸில் அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து வந்து தையல் பிரிச்சுக்கோங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஐ திங்க் வி ஆர் மேக்கிங் தெம் ஆம்புலேட், அதாவது படுக்க வச்சுட்டே இல்லாமல் கொஞ்சம் அந்த ஒரு 6 ஹவர்ஸில் வந்து ஃப்ளூயிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸில் வந்து நடக்க வச்சிடுறோம். ஸோ முன்ன மாதிரி ஒரு பெட் ரிட்டனாக ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டியோடு அவங்க இருக்கிறது கிடையாது. பட் அது ஒவ்வொருத்தரோட என்ன சொல்கிறது மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தோம். சிலர் டக்குன்னு ஏஞ்சி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. சிலர் அது பெரிய விஷயமா எடுத்து பெட்லேருந்தே எந்திரிக்காமல் ஒரு மாதத்துக்கு வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட மென்டல் மேக்கப் பொறுத்தும் இருக்குது. நான் நினைக்கிறேன் டெலிவரிக்கே லேபரோட வந்திருப்பாங்களா அப்போ கேட்குறேன் அந்த ஆங்ஸைட்டி வந்து எனக்கு நான் வி பேக்காக இருக்குமா அல்லது வந்து எனக்கு சி செக்ஷனாக இருக்குமா அந்த ஆங்ஸைட்டியோட இருக்காங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் வி பேக்குன்னு கேட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த பெயின்னு உண்மையிலேயே ஏன்னா ப்ரீவியஸ் டெலிவரியில் அந்த பெயின்லாம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பெயின் வர நேரத்தில் அவங்க மனசு மாறிடும். இல்லை டாக்டர் எனக்கு சி செக்ஷனே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய நேரம் வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை டெலிவரிங் நார்மலின்னு பிடிச்சி வச்சு டெலிவர் பண்ணவங்களாம் இருக்காங்க, நார்மல் டெலிவரி. பட் பயந்து அந்த நிமிஷம் மனசு மாறுறவங்களும் இருக்காங்க. ஓகே, அந்த பெயின் அந்த மொமெண்ட்டில். ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முன்னாடி கவுன்சிலிங் கொடுத்துருவீங்களா? இப்போ இப்படி தான் இருக்க போகுது அப்படி. ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா வி ஆர் ப்ரிப்பேரிங் தெம் ஃப்ரம் த ப்ரெக்னன்சி பீரியட் இட் செல்ஃப். ஒரு 4வது 5வது மாதம் ப்ரெக்னன்சிலேருந்தே வந்து அந்த ஆன்சைட்டியை குறைக்க ஆரம்பிச்சிடும். இது ஒன்றும் இல்லை. குரூப் செஷன்ஸ் எடுக்கிறோம். குரூப் செஷன்ஸில் வந்து மற்றவங்க தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓ அவங்க இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கும் ஓகே நம்மளும் அப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இல்லைனா நம்மளே தனியாக இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடைக்காது. ஸோ நிறைய குரூப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குரூப் செஷன்ஸ் பண்ணுறோம். இது போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குன்றதுனால ஓரளவுக்கு தே ஆர் ப்ரிப்பேரிங். அண்ட் இன்கேஸ் தே ஹாவ் திஸ் ஃபியர் டியூரிங் ப்ரெக்னன்சி, ஃபியர் ஃபார் அ டெலிவரி அப்படிங்கிறதும் நிறைய உண்டு. ஸோ இதையுமே அட்ரெஸ் பண்ணுறோம். பயப்படாதீங்க, நாங்கள் கூட இருக்கிறோம், நான் இவ்வளோ பேர் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஹஸ்பண்ட்ஸை கூட வச்சுக்கிறோம். ஸோ ஹஸ்பண்ட் கூட இருக்கிறப்ப வந்து ஒரு பெரிய தைரியம் அந்த பெண்ணுக்கு இருக்குது. ஸோ அண்ட் நிறைய ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் இமோஷனல் சப்போர்ட் வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்குது. ஹஸ்பண்ட் கூட லேபரோடுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை லேபரோடு உள்ளே. ஓகே, டில் டெலிவரி. ஓகே, இப்போ இவ்வளோ வருஷம் சொன்னாலும் கேட்குறோம். ஒன்ஸ் இப்போ வி பேக் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி வி பேக் இருக்கவங்க செகண்ட் வரும்போது அந்த பெயின்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஓகே நம்ம வந்து அதை பார்த்துட்டோம், இன்னும் செகண்ட் டெலிவரியும் வந்து இப்படி இருக்க போகுதுன்னு நினைப்பு வருவாங்களா? இல்லை வேணாம் எனக்கு வந்து சி செக்ஷன் கொடுத்துருங்க, போன தடவை பெயின் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்களா? இல்லை, போன தடவை நான் பெயின் பார்த்து கடைசி நிமிஷத்தில் என்னால் அது முடியாமல் போயிடுச்சு, எனக்கு இந்த தடவையாவது எப்படியாவது பண்ணுங்கன்னு கேட்குறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி ஆக்சுவலி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வீபேக் வந்து செகண்ட் வீபேக் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எஸ். ஓகே. இப்போ இந்த விஷயத்தில் மேடம் இப்போ நிறைய அப்பப்போ நிறைய கேசஸ் இப்போ கேள்விப்படுவோம். இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, வேக்யூம் வச்சு யூஸ் பண்ணோம், அப்புறம் வந்து நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணோம். யூஸ்வலாக அந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன ரீசன்னால காம்ப்ளிகேட் ஆகுது, லாஸ்ட் மினிட்ல வருதுங்குது? குழந்தையோட எடை ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒரு நம்ம உடம்புக்கு ஏற்ற ஒரு எடை, ஒரு ஆர்டினரி ஆவரேஜ் இந்தியன் பேபி வந்து 2.5 to 3 kgக்குள்ளே இருந்தால் நம்மளால் ஈஸியாக பிரசவிக்க முடியும். ஸோ இதே குழந்தை வந்து ஒரு 3.5 கிலோ 4 கிலோவில் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அந்த அளவு ஸ்பேஸ் இருக்காது அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வரத்துக்கு. அதுக்குன்னு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கணும். நம்ம அந்த பெல்விக் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணி ஓரளவுக்கு தயார்படுத்தியிருந்த உடம்புனா மேபி கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தாலும் ஈஸியாக பிரசவிக்கலாம். பட் அதை பண்ணலைங்கிறப்போ டெஃபினெட்லி டிஃபிகல்ட்டி இருக்கும், அவங்களால புஷ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அப்படின்னு இல்லை, ஒரு நம்ம பேசிக்லி நம்ம என்ன அளவில் ஆக்டிவாக இருந்திருக்கோம் டியூரிங் ப்ரெக்னன்சி. நம்ம அட்லீஸ்ட் வீட்டு வேலையாவது உருப்படியாக பண்ணியிருந்துருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இப்போ சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் நிறைய விமன் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்க் ஜாப்லேயே இருக்கிறப்ப வந்து ஒன்றுமே கிடையாது, காலையில் நைட் வரைக்கும் உட்காந்தே இருக்கிறாங்க.
ஈவன் ப்ரெக்னென்சியில் அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து டெலிவரியில் காம்ப்ளிகேட் ஆயிரும். ஓகே. நார்மல் டெலிவரியே ஆச்சுனாலும் சம்டைம்ஸ் புஷ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் லாங் லேபராக இருக்கும். அந்த கடைசி நிமிஷத்தில் வந்து அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, புஷ்ஷே பண்ண மாட்டாங்க, குழந்தைய வெளில அவங்க தான் புஷ் பண்ணி எடுக்கணும். அப்படிங்கிறப்போ they won't do it. ஓகே. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி லைக் வேக்யூமோ ஃபோர்சப்ஸோ போடுற மாதிரி. ஓகே. இப்போ சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து மேடம் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து இந்த யூட்ரஸில் ஸ்டிச் போடுறதுக்கான சூழ்நிலை வந்து ஏற்படும். யூட்ரஸ் மவுத் வந்து ரொம்ப இது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் டைமும் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன் 2வது தடவை ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆன மாதிரி ஸ்டிச் போடுற அளவுக்கு வரதுக்கான சூழ்நிலை தான் அமையுமா? சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஸோ சிலரோட கர்ப்பப்பை என்ன செய்யும்னா ஒரு 300-400 கிராம் வரைக்கும் அந்த குழந்தைய தாங்கக்கூடிய சக்தியோடு இருக்கும். அந்த 400-500 கிராமுக்கு அந்த குழந்தை அது ஒரு 5வது மாதத்தில் தான் அந்த வெயிட் வரும். ஸோ அந்த 500 கிராம்ஸை ரீச் பண்ணுறப்ப அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இட்ஸ் வெரி வீக். சிலருக்கு அந்த உடல் வாகு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கிறப்போ குழந்தை அப்படியே வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்லி லேபர் எடுக்கும், இல்லை பனிக்கூட உடஞ்சி அபார்ஷன் மாதிரி ஆகும், ஆர் ரொம்ப ப்ரீடம் வெரி ஏர்லி ப்ரீடம் நடக்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம ஒரு குழந்தை அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ப்ரெக்னென்சி அப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ரெக்னென்சியில் 3வது மாதம் முடிகிறப்பயே தையல் போட்டுரும். ஸோ தையல் போட்டுட்டா ஈவன் அந்த கர்ப்பப்பை வாய் வீக்காக இருந்தாலும் இந்த தையல் பிடிச்சிக்கும் டைட்டாக. ஸோ டில் அந்த நிற மாதம் வரைக்கும் அந்த தையல் அங்கே இருக்கும். ஸோ நிற மாதம் வந்ததும் அந்த தையலை பிரித்து விட்ருவோம். தட் இஸ் 36-37 வீக்ஸில் எடுத்து விட்டுட்டோன்னா தே கேன் கோ த்ரூ அ நார்மல் டெலிவரி. ஓகே. ஸோ பட் ஆனால் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் அப்போ வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா செகண்ட் ப்ரெக்னன்சி அப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும். உஷாராக இருக்கிறது பெட்டர். அண்ட் ஒரு 28 வாரம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 28 வீக்ஸை தாண்டிட்டா முடிஞ்ச அளவு வில் ஸ்டார்ட் மேக்கிங் தெம் டூ ஆல் த எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிரும். பிகாஸ் அந்த 28 வாரத்தை தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ்னு பெருசாக வராது. இன்னும் நிறைய கிராமங்களில் மேடம் இது மாதிரி ஆப்ரேஷன் விபேக்கோ அல்லது வந்து சி செக்ஷனோ முடிஞ்ச பின்னால் அந்த குறிப்பிட்ட லேடி வந்து வெயிட் போட்டுறக்கூடாது, கொஞ்சம் அப்நார்மலாக ஆகிடக்கூடாதுக்காக நிறைய சுடுதண்ணியை வந்து உடம்புல ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது ரொம்ப ஹீட்டாக இது பண்ணுறது அது வந்து அட்வைஸபிள், மெடிக்கலி ரெக்கமெண்டபிள். அது வந்து பாடி பெயினுக்கு தட்ஸ் தெரப்பி. ஓகே. நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கிறது வந்து உடம்பு வலியெல்லாம் போகும். ப்ரெக்னென்சியில் கூட நிறைய நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி அடிப்பாங்க பெண்கள் மேலே. ஸோ அது வந்து அந்த முதுகு வலி போகிறது, அந்த ஏர்லி லேபர் டைமில் பிரசவ வலியே வர சமயத்தில் அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். பட் ஜென்ரலாக அது பண்ணுறது, இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லாம் சரியாக போயிடும்ன்றது கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பெயின். இல்லை அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பின்னால் அல்லது வந்து விபேக் முடிஞ்ச பின்னால் உடம்பு வீக்காக இருக்கும், அது வந்து மறுபடியும் ரீகெயின் பண்ணிக்கலாம். மீன்ஸ் விபேக்கே இருந்தாலும் கூட பண்ணுறது நிறைய பார்க்குறேன். விபேக்கே இருந்ததுக்கப்புறம் நிறைய ஊற்றும் போது உடம்பு வந்து டக்குன்னு வெயிட் போடாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களா? அதான் மெடிக்கல்லே ப்ரூவாக இருக்காது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நிறைய கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதை பழக்கமாக வச்சுருப்பாங்க. நல்ல வயிறை மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வயிறு தொலைன்னு ஆகாமல் கொஞ்சம் ஃபார்ம்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்கிறப்ப நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிக்கும். இது வந்து கல்ச்சர்லேயே இருக்குது. ஓகே. ஸோ வந்து பேசிக்காக சி செக்ஷன் முடிஞ்சு அடுத்து வந்து விபேக் ஆப் பண்ணுறவங்க ஒரு 80% வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கான்ஃபிடண்டாக நம்பலாம். ஓகே. இப்போ இந்த விபேக் சி செக்ஷனுக்கு ஏதாவது ஹெரிடேட்டரி எதுவும் காரணமாக இருக்குமா? இப்போ என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா யாருக்குமே சி செக்ஷன் தான் ஃபுல்லாமே அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காரணம் உண்டு. அதுவும் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு முந்தைய ஒரு 2 ஜென்ரேஷன் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சி செக்ஷனே இருந்திருக்காது. அதில் எல்லா பெண்களும் வந்து சம்ஹவ் டெலிவரி பண்ணி தான் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பாட்டி தாத்தாங்களும் யாருக்குமே வந்து சி செக்ஷன் கிடையாதுங்கிறப்ப இப்போ அதுக்கப்புறம் வந்தது தான். பட் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ எது இல்லாமல் போச்சு அப்படின்னா ஒரு 6 பிள்ளைங்க பிறந்திருந்ததுன்னா ஒன்று 7ஆவது ஒன்று டெத் இருந்திருக்கும். ஸோ அது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக இல்லை. மொர்டாலிட்டி வந்து அது எஸ்பெஷலி நியூ பார்ன் மார்டாலிட்டி அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாயிடுச்சு. இன்னொன்று மெட்டர்னல் மார்டாலிட்டி, நிறைய இடத்துல பிரசவத்தில் வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதும் ஒரு ஸ்டோரியாக இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ சுத்தமாக கிடையாது. பிரசவத்தில் இறக்குறதுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஃபார் எனி கண்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். ஹெல்த் இதில் அதான் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த மாறுதலும் ஏற்பட்டிருக்கு. பட் சி செக்ஷன் தான் எங்கள் குடும்பத்திலே நடக்கும்ல தான் கிடையாது. ஓகே. ஹெரிடிட்டரியாக வரது கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த மொர்டாலிட்டி ரேட் சொன்னீங்க, அதே போல் அந்த ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் அப்போ சொன்னீங்க, அந்த ரேஷியோ இப்போ எவ்வளோ தூரம் டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு மேடம்? ஃபுல்லாக நில் அளவுக்கு வந்துருச்சா இல்லை இன்னும் 0.5 மாதிரி இருக்கெல்லாம் வரல? ஓகே. நில்லுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். சோ மெனி அதர் காம்ப்ளிகேஷன்ஸ், மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னுமே வந்து எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத லெவலுக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பிரசவம் ரிலேட்டடாக வர காம்ப்ளிகேஷன்ஸை நில் பண்ணியாச்சு. ஓகே. 99% பண்ணிட்டோம். 99% பண்ணியாச்சு. முன்னாடி பண்ணக்கூடிய டெஸ்ட் மூலமாக
இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஏற்கனவே ஒரு லிவர் ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஜாண்டிஸோட இருக்கிறாங்க, ஒரு சம்டைம்ஸ் ஹை பிபி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சர்டன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் விச் இன்னுமே வி ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கம்ப்ளீட்லி கெட் அவுட். பட் பிரசவம் ரிலேட்டடாக வர காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நெல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டாப்பிக்கில் வந்து மேடம் நேச்சுரல் பர்த்திங் வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க, குறிப்பாக வந்து இப்போ யூடியூப் ஃபாரம்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ நேச்சுரல் பர்த்திங்னா வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸில் என்ன போட்டிருக்குன்னா மெடிகேஷன்ஸ் இல்லாமல் பட் ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸோட பண்ணுறது தான், மருந்துகள் எதுவுமே எடுக்காமல் பட் ஆனால் சரியாக இது பண்ணுறதுன்னு. பட் பலரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா நேச்சுரல் பர்த்திங்னாலே வந்து நம்ம யார்கிட்ட அட்வைஸ்லாம் வீட்டிலே பண்ணிக்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரின்னு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலி என்னென்னா, இப்போ இந்த கேரளா அண்ட் கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் கோயம்புத்தூரில். நிறைய பேருக்கு வந்து அந்த இயற்கை முறை பிரசவம் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் பர்த்திங். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த அலோபதி வேண்டாம், எனக்கு மருந்து மாத்திரைகளே வேண்டாம், நான் வந்து என்னோடய உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் குட். பட் அதையே வந்து பிரசவத்துலேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது எனக்கு எந்த மருந்து மாத்திரையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க, அதனால நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் என் குழந்தைக்கு எந்த மருந்து மாத்திரையும் நான் எடுத்துக்க மாட்டேன். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டாக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சொல்லி கொடுக்குறதுக்குன்னு ஒரு குரூப்பும் இருக்குது. தட் இஸ் இது தப்பு, ஸ்கேன் பண்ணாதீங்க, அதனால குழந்தை பாதிப்பாகும், அது அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இதை நம்பி வந்து நிறைய பேர் அந்த யூடியூப் பார்த்து வீட்லேயே டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லி அதெல்லாம் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் ஆளாகிறாங்க. ஸோ இதையுமே நம்ம மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நேச்சுரல் பர்த்திங் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை பண்ணி கொடுக்கணுன்றது என்னோட விருப்பம். அதாவது ஒரு சேஃபர் கண்டிஷனில் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இல்லைன்றதுனால தான் நீ யூடியூப் பார்த்து வீட்லேயே பண்ணணும்னு காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே போயிடுறீங்க. பட் வென் டாக்டர்ஸ் ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே உங்களோட விருப்பத்தை நீங்கள் செய்துக்கலாம் அப்படிங்கிறதும் ஓகே. இப்போ நேச்சுரல் பர்த்திங்கில் இப்போ வந்து நான் படித்த வரைக்கும் என்ன பண்ண மெடிக்கல் டேர்ம்ஸில் மெடிகேஷன்ஸ் எதுவுமே எடுக்காமல் ப்ரீ ப்ரெக்னன்சி டைமும் சரி, அதுக்கு போஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ அந்த மெடிகேஷன்ஸ் எதுவுமே எடுக்காமல் பண்ணுறது தான் போட்டிருந்தாங்க. மெடிகேஷன் எடுக்காமல் நேச்சுரல் பர்த்திங் பாசிபிளா? ஏன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே யூஸ்வலாக ஜிங்க் டேப்லெட் கொடுப்பாங்க, கொஞ்சம் விட்டமின்ஸ்லாம் ஏதாவது கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி எதுவுமே இல்லாமல் மெடிகேஷன் இல்லாமல் நேச்சுரல் பர்த்திங் இது எப்படி? நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிற குரூப் இருக்கிறாங்க. லைக் எஸ்பெஷலி முஸ்லீம் கம்யூனிட்டியில் பார்த்தோன்னா அவங்க வந்து எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் கால்சியம் வேணுமா, நான் நிறைய பால் குடிச்சிக்கிறேன், நீங்கள் அயன் மாத்திரை கொடுக்குறீங்களா, நான் நிறைய கீரை சாப்பிட்றேன், அந்த மாதிரி என்னோடய உணவில் நான் மாற்றத்தை கொண்டு வரேன், பட் எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை ஐ ஃபீல் வி ஷுட் அக்செப்ட் இட். ஸோ நீ உனக்கு தெரிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா எனக்கு அது பாதிப்பை கொடுக்காத வரைக்கும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்றது தான் ஐ ஃபீல். அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க மருந்து மாத்திரைகளே இல்லாமல். பட் இன்னொரு இது என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போய் எனக்கு ஸ்கேனே பண்ணாதீங்க, என் குழந்தை எப்படியா இருந்தாலும் நான் பிரசவிச்சுக்கிறேன், என்னோட குழந்தை இப்படி தான் எனக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா ஐ எம் அக்செப்டிங் இட். இப்படியே ஊனமுள்ள குழந்தைய நான் பெற்றுக்கிட்டாலும் பெற்றுப்பேனே தவிர நான் ஒரு ஸ்கேன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பட் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ எப்படி ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிறோம், வி டூயிங் அ வீடியோ கால், மற்ற கண்ட்ரியில் இருக்கப்போ பேசிக்கிறோம் நம்மளோட உறவினர்களோட பேசுகிறப்போ, இது டெக்னாலஜிலேயே நான் உன் குழந்தை நல்லா இருக்கான்னு நாங்கள் முன்கூடியே சொல்கிறோங்கிறத ஏன் ஏற்றுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. பட் இது இப்படி இருக்கிறாங்க. ஓகே. பட் ஆக்சுவலாக நேச்சுரல் பர்த்திங் கான்செப்டில் டயக்னஸ்டிக் உள்ளே வருதா இல்லையா? கண்டிப்பாக வருது. அண்ட் தெர் ஆர் பீப்புள் அது வேணாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பட் நாங்கள் பட் ஆனால் அந்த ப்ரொசீஜருக்குள்ள வருது, டயக்னோஸ்டிக் வருது. ஓகே. மெடிகேஷன் மட்டும் தான் இல்ல, மெடிகேஷன்ஸ் அயன் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. பிரசவத்தின் போது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கொடுக்கறது கிடையாது. லைக் வலி உண்டாக்குற மருந்தோ, வலி வந்ததுக்கு அப்புறம் அதை அதிகப்படுத்துறதுக்கு சில ட்ரிப் எல்லாம் போடுவோம், ஆக்சிடோசன் ட்ரிப். ஸோ அந்த மாதிரி எதுவும் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. இயற்கையாக வலி வரும், இயற்கையா அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அவங்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பெயினும் இன்க்ரீஸ் ஆகி பிரசவிக்கவும் செய்வாங்க. ஓகே. ஸோ இப்போ நேச்சுரல் பார்த்தீங்கன்னா மெடிகேஷன் உண்டு, அதாவது இந்த வைட்டமின் எல்லாம் உண்டு, கால்சியம் எடுக்கணும்னு நினைச்சுக்கிறவங்க எடுத்துப்பாங்க, ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு we don't come. இல்ல மேம், இது வந்து சப்ஜெக்டிவா இருக்கு, அவங்களுக்கு வேணா வச்சுக்கலாம் வேண்டாம்னா. பட் ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்க? நேச்சுரல் பர்த்திங் ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்க? நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம் தான் ப்ரொசீஜர் சொல்லுங்க. ஓகே. நேச்சுரல் பர்த்திங்ன்றது முன்னாடி எப்படி தயார்படுத்திக்கிறங்கறத விட இந்த பிரசவத்தின் போது நாங்க எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கொடுக்கறது இல்லங்கிறது தான் மெயின். ஓகே. அது இப்போ சம்டைம்ஸ் இப்போ பெயின் வர மாதிரி இருக்கு, அட்மிட் ஆயிருக்கானா அவங்களுக்கு பெயின் வரதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ண மாட்டீங்க. பண்றது கிடையாது. ஓகே. டைரக்டா எப்ப வருதோ வெயிட் பண்ணி yes we wait for the natural pain.
அன்லெஸ் அண்ட் அண்டில் பேபியை பார்ப்போம், பேபி வெயிட் பார்ப்போம், ஃப்ளூயிட் லெவல் எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற we allow them to wait till ஒரு 10 days வரைக்குமே போஸ்ட் டேட்டடாக 10 நாள் வரைக்குமே வெயிட் பண்ணுவோம். இப்போ இன்னும் அந்த சிடி ஸ்கேனோ அல்லது வந்து நீங்கள் சம் டிவைஸ் வச்சு நீ ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன், அது இன்னும் அது ஒரு மித்தாவே இருக்குது, இது வந்து நிறைய ரேடியேஷன் வரும் அப்படின்னா அது என்ன காரணம்? எக்ஸ்ரே வந்து இஸ் வெரி டேஞ்சரஸ் திங். அது ரூம்ல உள்ள விட மாட்டாங்க போது நம்ம எக்ஸ்ரே எக்ஸ்போஷருங்கிறது குழந்தை உறுப்புகள் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து ஊனமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு, அபார்ஷன் ரிஸ்க்கும் உண்டு. இது எக்ஸ்ரேக்கு, இது எக்ஸ்ரே வந்து இப்போ ஸ்கேனுக்கும் சேர்த்து சொல்லி அதை பயந்துக்கிறாங்க. ஸ்கேன் இஸ் குவைட் சேஃப். இப்போ ரீசெண்டாக ஒரு பார்த்த சிடி ஸ்கேன் வந்து 1000 எக்ஸ்ரேக்கு சமம்லாம் வந்து எழுதுறாங்க. சிடி ஸ்கேன் கண்டிப்பாக பாதிப்பு உண்டாக்கும். எக்ஸ்ரே சிடி கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் பண்ண முடியாது, பட் இது பண்ணிக்கலாம். ஸ்கேன் இஸ் வெரி சேஃப். இப்போ டயக்னோஸ்டிக்லேயே மேடம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஒன்று இருக்குது, இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குன்னு. அது போகவும் நிறைய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இப்போ அதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வருது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போனால் இதெல்லாம் மெட்டல் வைக்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்குது, இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நான் போகிறது? இப்போ வேக்சினேஷன் எல்லா பேருக்கு இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, கவர்மெண்ட்டில் போகிறாங்க, பட் ஸ்டாண்டர்டாக ஒன்று தான், பட் அதை தாண்டி ஒன்று இருக்குங்கப்போ டவுட் வருது. அது எப்படி ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிறது? பேசிக்காக 3 ஸ்கேனாவது தேவைப்படும் ஒரு ப்ரெக்னென்சியில். ஏர்லி அந்த 12 வாரத்தில் ஒரு ஸ்கேன், 20 வாரத்தில் ஒரு ஸ்கேன். இது ரெண்டுமே வந்து 12 வார ஸ்கேன் குழந்தையோட உறுப்புகள்லாம் ஃபார்மேஷன் நடக்கிற டைம். ஸோ அந்த ஆரம்ப நிலையில் குழந்தையோட உறுப்புகள் எப்படி அமையுது, மூல வளர்ச்சி நல்லா இருக்கா, நாளைக்கு மென்டலி ரிட்டார்டாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறது 12 வாரத்துலேயே தெரிஞ்சிடும். ஸோ மேஜராக நம்மளுக்கு ஒரு அபார்ட் பண்ணணும்னா கூட இட்ஸ் ஈஸி டு டூ இட் இன் த 12th வீக். ஸோ இதை தாண்டி குழந்தை நல்லபடியாக இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் 20வது வாரத்தில் என்ன ஆகும்னா எல்லா உறுப்புகளும் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ இந்த கம்ப்ளீஷனும் எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லபடியாக அமைதான்றதையும் செக் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஸ்கேன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதுக்கு இந்த 2 ஸ்கேன்ஸுமே வந்து ஃபீட்டல் மெடிசன் அதுக்குன்னு படித்து வர டாக்டர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் 3வது ஸ்கேன் நிற மாசில் பண்ணுறது. நிற மாசில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேன் நம்மளுக்கு அந்த குழந்தையோட வெயிட் எப்படி இருக்குது, நல்லபடியாக இடம் இருக்கா இல்லையா, நீரளவு எப்படி இருக்குது குழந்தைய சுற்றி, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு டெலிவரி டைமில் ஒரு தைரியம் இருக்கும், நல்லா இருக்குது குழந்தை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ இந்த நேச்சுரல் பர்த்திங் குறித்து நிறைய மிட்ஸ் இருக்கிறதுனால மேடம் நான் வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாகவே ஆடியன்ஸ் டேட்டா ரீச் ஆகணுன்னு நான் கேட்குறேன். இப்போது ஹவுஸில் வீட்டிலே வந்து ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் இல்லை யாரோ ஒருத்தருக்கு எப்போவோ நேச்சுரல் பர்த்திங் ஆகிருக்கலாம் முன்னாடி ஜென்ரேஷன், அவங்கள ஒரு கைடன்ஸை வச்சுக்கிட்டு ஓகே என்னோட பாட்டிமா இருக்கிறது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்க மட்டும் வச்சுட்டு நேச்சுரல் பர்த்திங்க்கு அப்ளை பண்ணி வீட்டிலே பார்க்குறதுங்கிறது எவ்வளோ ரிஸ்க்? இது மருத்துவச்சின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் ஹோம் பர்திங் தான் நடந்துச்சு. ஒரு ஊருக்கு ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் தெரியும். பட் அவங்கள மீறினப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த காலத்துலேயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க இது முடியாதுன்ற இதில். ஸோ தேர் இஸ் அ ஸ்டேஜ் வேர் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த லெவலில் வேணாலும் வரலாம். ஸோ இது ஹோம் பர்திங்னு இவ்வளோ டெக்னாலஜிக்கெலாம் நம்ம டெவலப் ஆகிட்டு நம்ம ஹோமில் வச்சு நானே பண்ணிக்கிறேங்கிறது சில நேரம் அதில் வர டிஃபிகல்ட்டிஸை தெரியாமல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இதில் இப்போ நிறைய பேருக்கு ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆட் பண்ணுறத பார்க்க முடியும், இப்போ படிச்சிருந்தும் சம்டைம்ஸ் சில பேர் ஆட் பண்ணிடுறாங்க. அதனால கேட்குறேன். டெலிவரிங்கிறது வந்து சில நேரம் நம்மளுக்கு மருந்துகள் தேவை இல்லை தான், பட் பிரசவத்தின் போது நல்ல வலி எடுப்படாமல் ப்ரொலாங் லேபராக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த டைமில் அவங்க ரொம்ப டயர்டாகி அந்த பெண்ணால் வந்து முடியாத நிலைமை டீஹைட்ரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம், நாங்களே வந்து என்கரேஜ் பண்ணுவோம், பிபி பல்ஸ் அது பார்ப்போம். ஸோ இது எதுவுமே வீட்டில் நீங்கள் பண்ணுறப்போ இருக்க போகிறது கிடையாது. செகண்ட் வந்து ஒரு குழந்தையோட எடை எவ்வளோ இருக்குது, அந்த பெண்ணால் அந்த குழந்தைய பிரசவிக்க கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு தலை வந்துடும். நிறைய இடத்துல ஷோல்டர் டிஸ்டோஷியான்றது வந்து எங்கள் ஆப்ஸ்டிட்ரிஷியன்ஸ்க்கே ஒரு நைட்மேர் மாதிரி நினைப்போம் நாங்கள். குழந்தையோட தலை வந்துடும், கொஞ்சம் குழந்தை உடல் பருமனாக ஜாஸ்தியாக இருக்கிறப்போ ஒரு 4 kg ஒரு 3.6 kg பேபியில் கூட வந்து அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி பார்த்துருக்கோம். ஸோ தலை வந்துடும், ஷோல்டர் வராது. ஏன்னா இந்த போர்ஷன் இஸ் லிட்டில் ப்ராடர் நம்மளுக்கு. ஸோ அது ஷோல்டர் வரலைங்கிறப்ப எப்படி அந்த குழந்தைய எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். தேர் ஆர் சர்டன் பொசிஷன்ஸ் மாற்றுவோம், மதருக்கு பொசிஷனை மாற்றி ட்ரை பண்ணி இழுத்து பார்ப்போம். ஸோ மெனி திங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. இப்போ நான் ஒரு ஹஸ்பண்டே வீட்டில் உட்காந்து ஹெல்ப் பண்ணேன், இட்ஸ் நாட் லைக் யூடியூப்ல யாரோ ஒருத்தர் ஒரு கம்ஃபர்டபுள் டெலிவரியை போட்டுருவாங்க. எல்லாருக்கும் அது நடக்க போகிறது கிடையாது. இப்போ எப்படி ரோட்டில் போனோம்னா யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறோமோ அந்த மாதிரி தான். நாட் எவ்ரிபடி நம்ம நினைப்போம் நல்லா எல்லா கேஸும் ஒரே கேஸ் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன். இன்னொன்று மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து குழந்தை டெலிவர் பண்ணிவிடுவோம், ப்ளசண்ட்டாக வராது.
இந்த பிளாசண்டா வந்து தானாகவே அந்த நஞ்சு வெளியில் வரும் எதிர்பார்க்கலாம், பட் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பிளாசண்டா வராமல் இந்த முக்காவாசி டெத்ஸ் நம்ம ஹோம் டெலிவரியில் பார்க்குறது எல்லாமே இந்த பிளாசண்டா வராமல் டெத் ஆனது, ஆர் டெலிவரிக்கு அப்புறம் அன்கண்ட்ரோல் ப்ளீடிங், இந்த கர்ப்பப்பை திரும்ப சுருங்கணும். அது சில நேரம் நம்மளுக்கு சுருங்கலை கர்ப்பப்பை அப்படின்னாலும் ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியாகி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மெட்டர்னல் டெத் வந்து இதனால தான் நடக்கிறது. ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அது எங்கேனாலும் சரி. அந்த காலத்தில் ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டினதுமே இந்த ரீசனுக்கு தான். பிபிஹெச்சில் தான் மும்தாஜ் இறந்தாங்க. இட்ஸ் கால் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி பேட் சுச்சுவேஷன். டாக்டர்ஸாலேயே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப திணற சுச்சுவேஷன் அது. ஸோ அதை மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ப்ளீடிங் ஓவராக போயிட்டே இருக்குன்னா அந்நேரம் அது லைஃபாக டெத்தாக சுச்சுவேஷனில் தான் இருப்போம். ஓகே. இப்போ இன்கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மெடிக்கல் டெர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes 10 minutesல தான் வந்து இந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்களா, 5 minutes 10 minutesலாம் சரி பண்ணணும். இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி பார்த்து இப்போ ப்ளசண்ட்டாவோ இல்லை வந்து நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த ப்ரெசிடென்ஸோ வந்துச்சுன்னா எவ்வளோ மினிட்ல ரியாக்ட் பண்ணி அவங்கள வந்து பண்ணணும்? இப்போ ஏன்னா சம்டைம்ஸ் ஓகே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ரஷ் பண்ணி வருவாங்க. அப்படிங்கப்போ அது கேட்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு வித்தின் ½ an hour ஓகே அதுக்குள்ளே அந்த ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க எவ்வளோ ஹீமோக்ளோபின் வச்சுருந்தாங்க, ரத்தம் எவ்வளோ அதெல்லாம் இருக்கணும். ஸோ வித்தின் ½ an hourக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க, 1 hourக்குள்ளே கொண்டாந்துட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே. இப்போ எனிதிங் பியாண்ட் 1 hour இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ யூஸ்வலாக இப்போ நிறைய பேர் வந்து கைனகாலஜிஸ்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஓகே இந்த டாக்டர் எனக்கு வேண்டாம், நான் வந்து வேறு எங்கேயாவது வேறு டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஒரு 2 months 3 monthsல வருவாங்க. சில பேர் ரொம்ப லாஸ்ட்டில் போயிடுறாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் டாக்டர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த டைமில் வந்து மாறலாம்? ரெண்டாவது ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருப்போம், இல்லை திடீர்னு எனக்கு வந்து விபேக் தான் வேணும், C-section வேணாம்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல டாக்டர் அப்ரோச் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ சேலஞ்சிங்? அது ஆக்சுவலி சூஸிங் த ரைட் டாக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏர்லியாகவே அந்த டாக்டர் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நம்மளுக்கு அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பிரசவம்னு அப்படின்னு போகிறப்போ வந்து ஒரு கிளினிக்கில் காமிக்காமல் ஒரு ஹாஸ்பிட்டல் வேர் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும். நாளைக்கு பீடியாட்ரிக் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த பீடியாட்ரிஷியனோட அவைலபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா வசதிகளும் அந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சு போகிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்டேருந்து எனக்கு தேவைப்படுறது கிடைக்கல, நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறதையும் ஏர்லியாக டிசைட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். நடுவில் டிசைட் பண்ணி அந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு அந்த டாக்டர் C-section சொல்லிட்டாங்க, அந்த டாக்டர் இன்னும் 2 weeksல C-section டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்கன்ட்டு ஓடி வருவாங்க. எனக்கு வேணாம், ஆப்ரேஷன் வேண்டாம், எனக்கு எப்படியாவது நார்மல் பண்ணுங்க அப்படின்ற அதுவுமே தப்பு. பிகாஸ் முன்னாடியிலேருந்தே நம்ம உடம்பையும் மனதையும் தயார் பண்ணாமல் ஒரு நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது நடக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் சேஞ்சிங் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம விட்ட டாக்டருக்கும் நம்மளை பற்றி தெரியாமல் போயிடும், புதுசாக வர டாக்டருக்கும் நம்மளை பற்றி முழுமையாக தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த கம்ஃபர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது, ஒரு டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அந்த டாக்டர் மேலே. அண்ட் நம்ம வேணுன்ற ஒரு ஆசைப்படுறது நம்மளுக்கு நடக்கவும் செய்யும். ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல எஸ்பெஷலி இந்த ப்ரீவியஸ் C-section பண்ண பேஷண்ட் வந்து நார்மல் டெலிவரிக்காக அந்த கடைசி நேரம் ஓடி வரதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். முன்னாடியே அந்த முடிவெடுத்து நம்மளை தயார்படுத்திக்கணுமே தவிர அந்த லாஸ்ட் மினிட்ல டிசிஷன் எடுக்கக்கூடாது. அப்படி பண்ண முடியுமா? ஆக்சுவலாக இப்போ வந்து இவங்க C-section சொல்லிட்டாங்க, நீங்கள் எனக்கு விபேக் பண்ணி கொடுங்க, அது பாசிபிள்? நிறைய வராங்க அந்த மாதிரி. அப்படி வரப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வராதீங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்களே தவிர அது உங்களால் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ வில் கிவ் அ ட்ரை. வலி வந்து ப்ராக்ரெஷன் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி விடலாம் நார்மல் டெலிவரிக்கு, இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் எடுப்போம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.